காஞ்சிபுரம் மாநகரில் கச்சபேஸ்வரர் கோயில் அருகே வேரோடு சாய்ந்து ராட்சத மரம் சேதமடைந்துள்ளது. ராட்சத மரம் விழுந்ததில் கோயில் அருகே இருந்த சாலையோர கடைகள் சேதமடைந்துள்ளன. காஞ்சிபுரம் மாநகரில் கச்சபேஸ்வரர் கோயில் அருகே வேரோடு சாய்ந்து பழமையான மரம் சாலையில் விழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். வங்கக்கடலில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகர பகுதியில் கனமழை பொழிவானது காணப்பட்டது. இம்மழை பொழிவின் போது காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அருகே இருந்த 20 ஆண்டு பழமையான காட்டுவா மரம் ஒன்று திடீரென்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. அப்போது அவ்வழியே பயணிகள் தனியார் பேருந்தில் பயணித்த போது பேருந்தின் மீது அம்மரத்தின் கிளை விழுந்தது. பேருந்து கண்ணாடி உடைந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அப்பேருந்தின் கண்ணாடிகள் துகள்கள் பயணித்த நபர்கள் மீது படாமல் எவ்வித காயம் இன்றி தப்பினர். மேலும் அதே போன்று அவ்வழியாக சென்றிருந்த நடமாடும் 3 சக்கர வண்டியின் தக்காளி வியாபாரியின் வண்டியின் மீது அம்மரம் முழுமையாக விழுந்ததில் அந்த 3 சக்கர வாகனமானது விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக வியாபாரியின் உயிர் தப்பினார். இதையடுத்து இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஆணையர் நவேந்திரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இது குறித்து காஞ்சிபுரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வண்டியின் மீது விழுந்த மரத்தினை இயந்திரத்தின் மூலம் உதவியுடன் அதனை தக்காளி வண்டியின் மீது இருந்து அகற்றினர். மேலும் மரக்கிளைகள் துண்டு துண்டாக வெட்டி அகற்றப்பட்டது. மேலும் மரக்கிளைகள் விழுந்த வியாபாரி வண்டியின் சேதமடைந்ததால் பெரும் சோகத்தில் இருந்த வியாபாரியை கண்ட அப்பகுதியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் உடனடியாக அவ்வியாபாரிக்கு 500 ரூபாய் இழப்பீடு தொகையும் வழங்கினார். போக்குவரத்து மிகுந்த இச்சாலையில் மழையின் பொழிவின் போது வேரோடு மனம் சாய்ந்ததா அப்பகுதியை சற்று பரபரப்புடன் காணப்பட்டிருந்தாலும் கூட அப்பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருந்தது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.